ஹலோ வீவர்ஸ். ஆடி என்றாலே அம்மனின் அருள் நிறைந்த மாதம். இந்த ஆண்டு பெருமாளுக்குரிய ஏகாதசி திருநாளுடன் சேர்ந்து ஆடி மாதம் பிறப்பதால் இது கூடுதல் விசேஷமான நாளாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பது மிகவும் விசேஷமானது. இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைத்தால் கூட வீட்டில் உள்ள கஷ்டநிலை என்பது மாறி பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். ஆடி முதல் நாள் இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இது மிகவும் விசேஷமான நாள். தட்சிணாயனம் காலம் எனப்படும் புண்ணிய காலம் துவங்கும் நாள். அதோடு வளர்பிறை ஏகாதசி திதியும் கூட. தட்சிணாயன காலம் என்றாலே இறை வழிபாடும் இறை சக்தியும் அதிகரிக்கும் மாதம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி வரையிலான தட்சிணாயன காலத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பானது. ஆடி முதல் நாள் பாவங்கள் தீர்க்கும் ஏகாதசியும் இணைந்து வருவதால் இது வீட்டில் உள்ள வறுமை நிலை, பண கஷ்டம் ஆகியவற்றை போக்குவதற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. மகாவிஷ்ணு ஏக நித்திரைக்கு செல்லும் காலம் என்பதால் அந்த சமயத்தில் நிறைந்த மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார் என சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சமயத்தில் வேண்டிய வரங்களை மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. இந்த புனிதமான நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் மகாலட்சுமியின் அருளால் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆடி முதல் நாளான ஜூலை 17ஆம் தேதியன்று சிவப்பு நிற வளையல், சிவப்பு நிற குங்குமம், பச்சை கற்பூரம், துளசி இலைகள் ஆகிய 4 பொருட்களை வாங்கி வைப்பது மிகவும் விசேஷமானதாகும். தாலி சரடு, மஞ்சள், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் மனம் மகிழ்வாள். அதோடு அம்பிகை விரும்பி உங்களின் வீடு தேடி வருவாள். காலையில் இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபட பிறகு மாலை, குங்குமம், தாலி சரடு, சிவப்பு வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண் அல்லது கன்னி பெண்ணுக்கு தானமாக வழங்கலாம். வயதில் முதிர்ந்த சுமங்கலி பெண்ணுக்கு வெற்றிலைப்பாக்கு, பூப்பழம் ஆகியவற்றுடன் இந்த மங்கள பொருட்களை கொடுத்து ஆசி பெறுவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பொருட்கள் மகாலட்சுமி மற்றும் பராசக்திக்கு விருப்பமான பொருட்கள் என்பதால் அவர்களின் அருள் வீட்டில் நிறைந்திருக்கும். இதனால் வீட்டில் எப்படிப்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். அதோடு ஆடி முதல் நாளில் அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்கர நாமம் ஆகியவற்றை படிப்பதும் காமாட்சி அஷ்டம் படிப்பதும் மிகவும் நல்லது. வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது விலகி ஓடிவிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.